வெண்ணிலா ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா. ஏன்னா அவளுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு இருந்தா. அப்பதான் அவளோட தாத்தா அங்க வந்தாரு. தாத்தா ஏன் சிவையா அவகிட்ட, என்னம்மா வெண்ணிலா, அப்பப்ப வெக்கப்படுற, தானாவே சிரிக்கிற, இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் ஆக போகுது. உங்க அம்மா அப்பா இருந்து இத பாத்திருந்தாங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுக்குதான் கொடுப்பனம் இல்லாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு என் பேத்திக்கு கல்யாணம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்டு முடிஞ்சோன்னு ஹாசினி இது கூட சீக்கிரமா முடிச்சிடணுமா. நான்லாம் எவ்வளவு நாள் இருப்பேன்னு சொல்லல முடியாதுல்ல. அதான். அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா, நேரம் ஆச்சு, இன்னும் ஹாசினி வரவே இல்ல. கல்யாணத்துக்காவது வருவாளா இல்லையா? நான் சொல்லிட்டேம்மா, இந்நேரம் அவ வந்துகிட்டே இருக்கணும். அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்ல, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஹாசினி வந்தா. ஹாசினிய பார்த்ததும் வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்னடி இவ்ளோ லேட்டா வருவியா? நீ கொண்டு விருந்தாளி மாதிரி லேட்டா வந்தா எப்படி? நான் என்னக்கா பண்றது, என் வேலை அந்த மாதிரி. நான் டாக்டர்ல, இப்பதான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. மழை காலம்ன்றதுனால சளி வந்துடுது, இரும்பல் வந்துடுது. உன் கல்யாணத்துக்கு நான் வரதுக்கு இதனாலதான் லேட் ஆச்சு. நான் என்னக்கா பண்றது, அவங்களும் பாவம் தானே. அப்படியா டாக்டர் மேடம்? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது கூட என் தங்கச்சி இல்லன்னு வருத்தப்பட்ட. நிச்சயதார்த்தத்துக்கோ வரல. இவ்ளோ லேட்டா வருவியா அக்கா கல்யாணத்துக்கு? இல்லக்கா, அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட்டுக்கு அப்ப ஆபரேஷன் பண்ண வேண்டி இருந்தது, அதான் வரல. சரி சரி சரி, வந்ததோ 2 பேரும் சண்டை போட வேண்டாம். 2 பேரும் நல்லா போய் ரெஸ்ட் எடுங்க. நீ தானே அக்கா கல்யாணத்துக்கு ஆட போற பாட போற, ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் சிரிக்கிறத பார்த்து ஹாசினி வெண்ணிலா கூட சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறமா கல்யாண வேலைய பாக்குறதுக்கு சிவையா அங்கிருந்து போனாரு. அப்ப இவங்க 2 பேரும், ஆஹா அக்கா, என்ன உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்பப்ப வைக்கப்படுற, வந்ததுல இருந்து கவனிக்கிறேன். மாமா அவ்வளவு பிடிச்சிருக்கா அவனுக்கு? ஆமா, மாமாவை எப்ப எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவ? கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தானா இன்ட்ரடியூஸ் பண்ணுவ? அப்படிலாம் எதுவும் இல்ல ஹாசினி. ஆமா, நீ ஏன் பொண்ணு பாக்கிறதுக்கு வரல? அன்னைக்கு வந்திருந்தனா உங்க மாமாவை நான் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பேன். சரி பரவாயில்ல, சாயந்தரம் என்ன பார்க்க வரேன்னு சொல்லிருக்காரு. அப்ப இன்ட்ரோ கொடுக்கறேன். ஆமா, நீ சாப்பிட்டுட்டு தானே வந்த? ஓஹோ, ரகசியமா உன்னை பாக்குறதுக்கு மாமா இங்க வராரு. ஆஹா, சரி மாமா விடு, நான் பாத்துக்கிறேன் அவரை, புரிஞ்சுதா? வேண்டாண்டி, அவரு ரொம்ப அப்பாவி. உன்னோட குறும்புத்தனத்தை அவர்கிட்ட காட்டிடாத. பாத்து பாத்து இப்பவே ரொம்ப அக்கறையா இருக்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களை டோட்டலா மறந்தாலும் மறந்துடுவ நீனு அப்படின்னு சாதாரணமா ஹாசினி பேசிக்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது. அத பார்த்த ஹாசினி அவகிட்ட, அக்கா அப்படி அழுதா என்னக்கா அர்த்தம்? நான் ஏதோ சும்மா தானே சொன்னேன், அது கழுவியா? அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எப்படி வளர்ந்தோன்னு ஞாபகம் இருக்கு. நான் உன்னை என்னைக்கும் என் பொண்ணு மாதிரி, நான் உனக்கு அம்மா மாதிரி தான் இருந்திருக்கேன். உன் மாமாவெல்லாம் விட நீ எனக்கு என்னைக்குமே முக்கியம். இந்த உலகத்திலே உன்னை விட யாரும் எனக்கு முக்கியம் இல்லை ஹாசினி அப்படின்னு வெண்ணிலா சொன்னோன்னா உடனே ஹாசினி போய் அவளை கட்டி பிடிச்சா. அப்பதான் வெளியே போயிருந்த சிவையா வந்தாரு. அக்கா தங்கச்சிங்க அழறத பார்த்த சிவையா, அழ ஆரம்பிச்சிட்டீங்களா? கல்யாணம் ஆகி அவ மாமியார் வீட்டுக்கு போகும்போதுதாமா நம்ம அழணும். இப்பவே அழுதா அப்புறம் அப்பா அழ முடியாதுல்ல. போங்க போங்க போய் சாப்பிடுங்க. ஹாசினி, நீ அப்ப சாப்பிட்றப்ப காலையில, முதல்ல போய் சாப்பிடுமா போ அப்படின்னு தாத்தா சொன்னோன்னு 2 பேரும் போய் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் அவளுக்கு வரப்போற கணவரை ஹாசினிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக ஹாசினிய வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா வெண்ணிலா. ஹாசினி, உங்க மாமா இங்க வந்தோன்னா இப்படி அப்படின்னு சொல்லி அவரை வெறுப்பேத்த கூடாது, குறும்புத்தனம் பண்ணக்கூடாது, அவரை கஷ்டப்படுத்த கூடாது, புரிஞ்சுதா? சரியான ஆளுக்கா நீனு. நான் உன்ன எந்த கஷ்டமும் பண்ண மாட்டேன், போதுமா? அங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ இங்கே இரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேங்க அப்படின்னு தனக்கு வரப்போற கணவரை கூட்டிட்டு வரதுக்கு போனா வெண்ணிலா. அக்காவோட கணவர் எப்படி இருப்பாரு ஏது இருப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஹாசினி. வெண்ணிலா அப்பதான் அவ கல்யாணம் பண்ண போறத கூட்டிட்டு வந்தா. அவரை பார்த்ததும் ஹாசினிக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகுச்சு. மறுபடியும் கண்ணெல்லாம் அசைச்சு பார்த்து திரும்ப பார்த்தா. ஆனா அதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அவங்க 2 பேருமே அங்க வந்தாங்க. ஹாசினி, இவருதான் அவனோட மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. ஹாசினி, என்ன ஆச்சு? இங்க இருக்கியா இல்லையா? நீ தானே மாமாவை பாக்கணும்னு கூப்பிட்ட, அதான் அவரை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டு
அங்க வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹாசினி வேற ஏதோ ஒரு லோகத்துல இருந்தா. அவளை பிடிச்ச ஒரு உழுக்கணும் தான் இந்த சுயநினைவுக்கே வந்தா. அப்போ சுரேஷ் அவகிட்ட, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ சந்திரிச்சிருக்கிற மாதிரி இல்ல, உங்களை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாங்க, 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விபத்து ஒன்று நடந்துச்சு. நான் அதே இடத்துல தான் மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தேன். நான் தான் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தேன். ஓ, நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சந்திச்சிருக்கீங்களா? எனக்கு சந்தோஷம்தான்ப்பா இதுல. சரி, 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அக்கா, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன்க்கா. அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்கிருந்து தூங்குறேன்னுட்டு ரூமுக்கு போயிட்டா. வெண்ணிலா மட்டும் சுரேஷோட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. சுரேஷ் போனதுக்கு அப்புறமா வெண்ணிலா அவள் தங்கச்சியோட ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க ஹாசினி அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்ப வெண்ணிலா அவகிட்ட போய், என்ன ஹாசினி, என்ன ஆச்சு? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? உங்க மாமா கிட்ட கூட நீ சரியா பேசலையே. ஆமாக்கா, உடம்பு சரியில்லை. ஐயோ, உடம்பு சரியில்லையா? என்னடி இந்த நேரத்துல போய் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு? முதல்ல நீ நல்லா சாப்பிடு, மாத்திரை ஏதாவது போடு. ஆமா, நீதான் உங்க மாமாவோட 2 நாள் கேம்ப்ல எல்லாம் இருந்தேன்னு சொன்னியே, உனக்கு கண்டிப்பா ஏதாவது உனக்கே போட்டுக்க மாத்திரை தெரிஞ்சுக்கணும், நீ டாக்டர் தானே. ஹாசினி வரவே மாட்டேன்னு வெண்ணிலா கிட்ட சொன்னா சாப்பிடுறதுக்கு. ஆனா வெண்ணிலா அவளை கட்டாயப்படுத்தி டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு போனா. அங்க ஹாசினிக்கும் அதுக்கப்புறம் அவளோட கணவர் சுரேஷ்க்கும் பரிமாறிக்கிட்டு இருந்தா வெண்ணிலா. ஆனா ஹாசினி அழுதுகிட்டே இருந்தா. வெண்ணிலா அவளுக்கு ஊட்டி விட முயற்சி செய்யும் போது ஹாசினிக்கு வாந்தி வந்தது. உடனே வீட்டுக்கு வெளியே போய் தோட்டத்துல வாந்தி எடுத்துட்டு இருந்த போது அங்க வெண்ணிலாவும் சுரேஷும் வந்தாங்க. உடனே ஹாசினிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெண்ணிலா, சுரேஷ், ஹாசினி அமைதியா வீட்டுல இருந்தாங்க. அப்பதான் சிவையா அங்க வந்தாரு. என்ன ஆச்சுமா? டாக்டர் என்ன சொன்னாரு ஹாசினிய பார்த்து? அது அவளையே கேளுங்க தாத்தா, அவ நம்மள விட பெரிய மனுஷி ஆயிட்டா. இவ மட்டும் தனியா இல்ல, இன்னும் குழந்தை வேற இருக்கா அவ வயிற்றுல. அந்த விஷயம் தெரிஞ்சோன்னு சிவையாக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருந்தது. அப்ப அவரு, என்னமா ஹாசினி, வெண்ணிலாவோட கல்யாண நேரத்துல நீ இப்படி கர்ப்பமா வந்து நிக்கிற, இதுக்கெல்லாம் காரணம் யாருமா? அவன் யாருன்னு சொன்னா நாங்க அவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். அவன் யாருன்னு சொல்லுமா, அவனை இங்க வர சொல்லு, எங்களை வந்து சந்திக்க சொல்லு. முதல்ல சொல்லுமா ஹாசினி, மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னாதானே தீர்ப்பு வரும் அப்படின்னு தாத்தா எவ்வளவு கேட்டும் ஹாசினி அமைதியா இருந்தா. கோவம் வந்து வெண்ணிலா ஹாசினிய அடி நடிச்சா. சொல்லுடி, தாத்தா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாருல, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்லு அப்படின்னு தாத்தாவும் வெண்ணிலாவும் மாத்தி கேட்கவும் ஹாசினி சுரேஷ கை காமிச்சா. அத பார்த்த 2 பேரும் அதிர்ச்சியானாங்க. வெண்ணிலாக்கும் தாத்தாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, ஒன்னும் புரியல. அப்ப அவங்க இப்படி கேட்டாங்க, என்னம்மா ஹாசினி, விளையாடுறியா? கல்யாண சமயத்துல உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் உன் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு அப்பான்ற. என்னடி நீ, எல்லாமே விளையாட்டு தானா? விளையாடுறதுக்கு நேரம் இதுவா என்ன? உண்மையை சொல்லு. அது கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் கேம்ப்ல தான் நான் இவரை சந்திச்சேன். ஆக்சிடென்ட் ஆகி வந்திருந்தாரு. நான் தான் இவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரே ரூம்ல 2 பேரும் இருக்கிற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நானும் அதை மறுக்கல. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. தப்பு நடந்தது. இந்த விஷயம் அவருக்கே தெரியாது, ஏன்னா அவர் மயக்கத்துல இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லணும்னு நான் முயற்சி செஞ்சேன். கேம்ப் முடிஞ்சு அவர்கிட்ட உண்மை சொல்லலான்னு போகும்போது அவர் அங்கிருந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு. 3 நாளைக்கு முன்னாடி திரும்ப வந்து அவர் என்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. அப்பயாவது சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா வாய்ப்பு கிடைக்கல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் காதலிச்சவர் தான் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு. அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு ஹாசினி சொன்னதோ வெண்ணிலாக்கு கண்ணீர் வந்துட்டு தன்னோட தங்கச்சியை கட்டி பிடிச்சு அழுதா வெண்ணிலா. கடவுளே, என்ன கொடுமை இது! என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே. உண்மையிலே உனக்கு ரொம்ப நல்ல மனசுடி. உன் காதலை மறைச்சு எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கியா நீனு? அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீனு? நீ தங்கச்சியா வர நான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இப்ப என்னமா பண்றது வெண்ணிலா? என் தங்கச்சி வயிற்றுல வர குழந்தைக்கு இவருதான் அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி தாத்தா கல்யாணம் பண்ண முடியும்? இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தாத்தா. நாளைக்கு முகூர்த்தத்துல இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இல்ல அக்கா, எனக்காக உன் வாழ்க்கைய உன் காதல தியாகம் பண்ணிடாத. மாமா, நான் உனக்கு பிடிக்கும்ன்றத நான் இங்க வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு தான் கல்யாணம் நடக்கணும். போதும் ஹாசினி, இனிமேலும் நீ உன் வாழ்க்கைய பாழாக்கணும்னு நினைக்காத. வெண்ணிலா சொல்றதுதான் கரெக்ட். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலனாலும் என்னாலதான் ஹாசினிக்கு இந்த நிலைமை. நான் செஞ்ச தப்ப நான் தான் சரிப்படுத்தணும். நான் ஹாசினியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப என் அக்காவோட வாழ்க்கை?
நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்மளே வெண்ணிலாக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆஹா, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கப்பா தம்பி நீனு. நல்ல வேலை. எங்க என் பேத்தி கல்யாணமே ஆகாம போயிடுமோன்னு பயந்த. நீங்க 2 பேரும் அவளுக்கு பண்ணி வைப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சிவையா சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்சோன்னா ஹாசினிக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் நடந்தது. நல்லபடியா கல்யாணம் நடந்தது. இத பார்த்து வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. சிவையாவும் கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாரு. இப்படி வெண்ணிலாவும் ஹாசினியும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. வெண்ணிலா சந்தோஷமா இருந்தா. ஹாசினி சுரேஷோட காதலிச்சவனோட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா. வசந்தா அன்னைக்கு அவங்க 2 பொண்ணுங்களோடயும் அவங்க ஊருக்கு போகிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற வந்திருந்தாங்க. ஊருக்கு போறோன்ற சந்தோஷமும் அவங்களுக்கு இருந்தது. ஊர் மக்கள் என்ன நினைக்க போறாங்களோ இவ்வளவு வருஷம் கழிச்சு வரதுக்குன்ற பயமும் இருந்தது அவங்களுக்கு. இங்க பாருங்கம்மா, ஊர்ல யாரு என்ன சொன்னாலும் எதுவும் பதில் சொல்லாதீங்க. என்ன திட்டினாலும் நீங்க அமைதியா தான் இருக்கணும், புரிஞ்சுதா? வசந்தா அம்மா அப்படி சொன்னதும் 2 பொண்ணுங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா என்ன எப்பயும் இல்லாம இப்படி எல்லாம் சொல்றாங்களேன்னு அதிர்ச்சியா இருந்தது. ஏமா இப்படி சொல்றீங்க? இது உங்க ஊரு தானே? ஆமாமா, அப்பா சேர்த்து வச்ச எல்லா சொத்தும் இங்கதான் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த ஊருக்கு வரதுக்கு நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஏமா இப்படி இருக்கீங்க? சரி சரி, என்னைக்கா இருந்தாலும் உண்மையான விஷயம் நமக்கு தெரிய வருதுன்னு போகுது. இப்ப நீ அம்மா மேல கோவப்படாத. எனக்கு எந்த கோவமும் இல்ல. ரொம்ப நாளா இந்த டவுட்டே என் மனசுல இருந்தது, அதனால கேட்டேன். என்னது டவுட்டா? என் மேல உனக்கு டவுட்டா? அப்படி என்ன டவுட் அது? அம்மா, அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதம்மா. நம்ம 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கலாம். இங்க வேற எல்லாரும் விசித்திரமா ஏதோ விலங்க பாக்குற மாதிரி நம்மள பாக்குறாங்க பாரு. ஏமா, இந்த ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாம் இப்படிதானா? ஏதோ நம்மள விலங்க பாக்குற மாதிரி விசித்திரமான ஜென்மத்தை பாக்குற மாதிரி வாயை பிளந்துட்டு பாக்குறாங்க. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா என் கூட வாங்க. அமைதியா இருங்க அப்படின்னு வசந்தா அம்மா அவங்க 2 பொண்ணுங்களோடயும் அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டு வாசல்ல இருந்த பரந்தாமையா வசந்தா அவங்க 2 பொண்ணுங்களோடய வரத பார்த்து ரொம்ப கோவத்தோட அங்க நின்னுட்டு இருந்தாரு. அங்கேயே நில்லு. வீட்டுக்குள்ள வர தகுதியே உனக்கு கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள நீங்க எல்லாம் வரத்துக்கு இது இடம் சத்திரமா என்ன? அனாதைங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஐயோ மாமா, அப்படி இல்லாத சொல்லாதீங்க. அது வந்து என்னது மாமாவா? உன் வாயால அப்படி கூப்பிடாத. அப்படி கூப்பிடுற தகுதியும் அருகதையும் உனக்கு கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு பரந்தாமையா சொன்னோன்னா வசந்தாக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சது. என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்காகவே ஜனங்க எல்லாம் ஒண்ணு கூடினாங்க. சில பேர் அவங்கள பார்த்து நக்கலா சிரிச்சாங்க. சில பேர் அவங்கள பத்தி தப்பா பேசவும் ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாம் பேசுறத பார்த்த இந்துக்கும் பிந்துக்கும் பயங்கரமா கோவம் வந்தது. அப்ப அவங்க இப்படி கேட்டாங்க, நாங்க எதுக்குங்க போகணும்? இது எங்க அப்பாவோட சொத்து. நாங்க இங்க வாழ்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருங்க? எங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, நாங்க உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் எல்லாரும் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்து பிந்து, உங்க 2 பேரையும் பேச வேண்டாம்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. வாய் முடிட்டு சும்மா இருங்க. என்ன வசந்தா, உன் பொண்ணுங்களை விட்டு என்ன பேச சொல்றியா? உன் பொண்ணுங்க என்ன இப்படி வாய் ஆடுறாங்க? இப்படியே கிளம்புற வழிய பாரு. உன் பொண்ணுங்களையும் இங்க இருந்து கூட்டிட்டு போற வழிய பாரு. இல்லனா ஆளுங்களை வச்சு கழுத்து புடிச்சு வெளியே தள்ள வேண்டிய நிலைமைக்குகளை கொண்டு வந்துடாத. ஒழுங்கா நீயே கிளம்பி போயிடு. இல்லனா நடக்க போறது என்னன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. எனக்கு அப்புறம் என் பொண்ணுங்களை நீங்க தான் பாத்துக்கணும். என் பொண்ணுங்களை உங்க பேத்திகளா ஏத்துக்கோங்க. எனக்கு உடம்பு முடியல. நான் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். வாழற நாட்கள்ல பொண்ணுங்களோடய உங்க எல்லாரோடய இருக்கதான் நான் வந்தேன். என் பொண்ணுங்களை உங்க பேத்திகளா ஏத்துக்கோங்க மாமா. எங்களுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க? உங்களை விட்டா யாரும் கிடையாதுன்றது உங்களுக்கே தெரியும். எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. எனக்கு அப்புறம் இவங்களை நீங்க தான் நல்லபடியா வளர்க்கணும். வசந்தா அப்படி கெஞ்சிறத பார்த்து இந்துக்கும் பிந்துக்கும் ரொம்ப பாவமா இருந்தது. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மா, நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பியா? உடம்பு சரியில்லைன்னு சொல்றியம்மா? என்னம்மா சொல்ற நீனு? எதுவும் எங்க கிட்ட மறைக்கிறியா என்ன? கடவுளே, என்ன ஏன்பா இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி சோதிக்கிற? பிறந்ததுல இருந்து கஷ்டம்தான். என் அம்மா அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிச்ச, புகுந்த வீட்டுல இருந்து என்ன பொறிச்ச. அப்புறம் என் பொண்ணுங்க கல்யாண வயசு ஆகும் போது என்னோட புருஷனை பிரிச்சுட்ட. இப்போ என்னையும் என் பொண்ணுங்க கிட்ட இருந்து பிரிச்சா நான் என்ன கடவுளே பண்ணுவேன்? போதும் போதும் நிப்பாட்டுங்க. அம்மாவும் பொண்ணுங்களும் நல்லாவே நடிக்கிறீங்க, நல்லாவே நாடகம் ஆடுறீங்க.
உங்க நாடகம்லாம் என்கிட்ட நடக்காது. முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் மாற போறது கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மாமா கோவப்படாதீங்க மாமா, எங்களை மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. என்னோட பொண்ணுங்களை உங்க பேத்திகளா ஏத்துக்கோங்க. நான் அதுக்காக தான் இங்க வந்தேன். ப்ளீஸ் மாமா, என்ன பண்ணாலும் மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கோங்க மாமா. உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்ல. அப்பப்பா, இந்த மாதிரி நாடகம் ஆடி எல்லாரையும் உன் பக்கம் இழுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. யாரும் நீ சொல்றத நம்ப மாட்டாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம்? அந்த ஆளு உன்னை இப்படி சொல்றா, நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணுமா? நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். ஆமாமா, நம்ம எதுக்கு நம்ம தன்மானத்தை விட்டுட்டு இங்க இருக்கணும் சொல்லு? முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் வாமா. இவரு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நம்ம எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்து இங்க இருக்கணும்? நமக்கு இவங்க மரியாதை கொடுக்கறாங்களா என்ன? போதும், உங்க டிராமாவை கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? ஏதோ நாங்கெல்லாம் அமைதியா இருக்கோன்றதுக்காக கண்டபடி பேசாதீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க. கிளம்பலனா என்ன பண்ணுவீங்க? எங்களை அடிப்பீங்களா என்ன? என்ன உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி எங்களை கொல்ல போறியா? இந்து அப்படி சொன்னதுக்கு பரந்தாமையாக்கு பயங்கரமா கோவம் வந்தது. இந்துவையும் பிந்துவையும் அடிக்க கை ஓங்குனாரு. அப்ப ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து பரந்தாமையாவை தடுத்து நிப்பாட்டினாங்க. அடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாததுனால அமைதியா இருந்தாரு பரந்தாமையா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் இப்படி சொன்னாரு. இங்க பாருங்க, எங்க வம்சம் எப்படிப்பட்ட வம்சம்ன்றது உங்களுக்கு தெரியும். எங்க பரம்பரையிலேயே யாராவது எங்களை தேடி உதவின்னு வந்துட்டாங்கன்னா செய்யாம நாங்க விட மாட்டோம். அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த நதி கிட்ட இருக்கிற இடம் உங்க அப்பாவோட இடம் தான். அங்க போய் நீங்க வாழ ஆரம்பிச்சுக்கோங்க. இங்க வந்து என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க அப்படின்னு சொன்னாரு பரந்தாமையா. அவர் அப்படி சொன்னத ஊர் ஜனங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வேற எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால வசந்தா அம்மா இந்து பிந்துவை கூட்டிட்டு அங்க நதி கிட்ட இருக்கிற ஒரு நிலத்துக்கு போனாங்க. அந்த இடம் பார்க்க பச்சை பசேல்னு அழகான நதியோட இயற்கை சூழ்ந்த இடமா ரொம்பவும் அழகா காட்சி கொடுத்தது. அதை பார்த்து இந்துவும் பிந்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குமா. இது எல்லாமே நம்ம அப்பாவோட தானா? ஆமாமா, இந்த இடம் முழுக்க உங்க அப்பாவோட சொந்த இடம்தான். இது மட்டும் இல்ல, உங்க அப்பாக்கு இந்த ஊர்ல இன்னும் எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கு. ஏதோ உங்க தாத்தா இத மட்டும்தான் நமக்கு இப்ப கொடுத்திருக்காரு. வரப்போற நாட்கள்ல அவரோட மனசு மாறுச்சுன்னா இன்னும் நிறைய கொடுப்பாரோ என்னவோ. உங்களை ராணி மாதிரி பார்த்தாலும் பாத்துப்பாரு. சரிம்மா, அவரோட விஷயம் நமக்கு எதுக்கு? இப்ப நம்ம என்னமா பண்ணலாம்? அம்மா, பேசாம நம்ம வீடு கட்டிக்கலாமா? நதிக்கு பக்கத்திலே ஒரு வீடு கட்டிக்கலாம். இந்த வீடு அக்காக்கு, இந்த வீடு எனக்கு. நல்லா இருக்கும்ல? அவங்க பொண்ணுங்க ஆசைப்பட்ட மாதிரியே நதிக்கு பக்கத்திலேயே அவங்க பொண்ணுங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க வசந்தா அம்மா. அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்க காசு வச்சு நிறைய வாங்கி போட்டாங்க. அப்படியே ஒரு வாரம் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு 2 பொண்ணுங்களுக்கும் 2 பையனுங்களை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க வசந்தா அம்மா. அப்படியே பொண்ணுங்களையும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருந்த போது ஒரு நாளைக்கு வசந்தா அம்மா, அம்மாடி, என்னோட ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது. நான் நல்லபடியா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். வீடும் கட்டி கொடுத்துட்டேன். 2 பேரும் இந்த இடத்துல இருந்து சந்தோஷமா உங்க கணவர்களோட வாழணும். எந்த குறையும் இல்லாம நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அம்மா நல்லா இருப்பேன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? எங்களை விட்டுட்டு போறீங்களா? எங்க குழந்தைங்களெல்லாம் பாக்கணும்னு ஆசை இல்லையாம்மா? நீ இல்லைன்னா நாங்க எப்படி இருப்போம்? அம்மா, உன்னை நல்ல வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை நாங்க காப்பாத்துவோமா? இல்லம்மா, என்னோட நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளுங்க. நீங்க பத்திரமா சந்தோஷமா வாழணும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க தாத்தா கண்டிப்பா உங்களை தேடி வர நாள் வரும். அவரை வரும்போது நீங்க திட்டாதீங்க, அவரை பாத்துக்கோங்க. என்னது, நாங்க அவரை ஏத்துக்கணுமா? உன்னை திட்டினவரெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாதம்மா. ஆமாமா, நாங்க அவரை ஏத்துக்க மாட்டோம். உன்னையும் அப்பாவையும் ஒதுக்கி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் நீ அதை சொன்னதே இல்லையே எங்க கிட்ட. எதனால நான் சொல்றேன் கேளுங்கம்மா. உங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு, நல்லா உயர்ந்த ஜாதிய சேர்ந்தவரு. நான் ரொம்ப தாழ்ந்த ஜாதி பொண்ணு, ரொம்ப ஏழையும் கூட. உங்க அப்பா என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க தாத்தாக்கு பிடிக்காது. ஏன்னா நான் வேற ஜாதி பொண்ணு, ஏழைன்றதுனால என்னையும் உங்க அப்பாவையும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒதுக்கி வச்சுட்டாரு உங்க தாத்தா.
என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க அப்பா என்ன பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. உங்க அப்பா மாதிரி மனுஷன் எனக்கு புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன பாக்கியம் வேணும்னு சொல்லுங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள்ல வசந்தா அம்மா இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல பயங்கரமா மழை பெஞ்சு அந்த ஊரோட டேம் உடைஞ்சு தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளம் மாதிரி இருந்தது தண்ணி. அந்த தண்ணியில ஜனங்க எல்லாம் முழுங்கி ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு உயிரை காப்பாத்திக்க ரொம்பவும் பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிந்துவும் இந்துவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? ஏதாவது நம்ம பண்ணணும்க்கா. ஐயோ, ஊர்ல இருக்க எல்லாரும் தண்ணியில இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களை காப்பாத்தணும். அந்த ஊர் வெள்ள தண்ணியில பரந்தாமையா கூட இருந்தாரு, கத்திக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்தோன்னே இந்துவும் பிந்துவும் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. ஐயோ, அங்க பாரு, தாத்தா கூட வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, அவரை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும். அப்படி ஜனங்க எல்லாரையும் எப்படி காப்பாத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்துவும் பிந்துவும். அப்பதான் இந்துக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்தது. உடனே வீட்டுக்கு போய் மீன் பிடிக்கிற வலையை எடுத்துட்டு வந்தா இந்து. அப்ப அவ, பிந்து, நான் அங்க பாரு இந்த வலையை எடுத்துட்டு வந்திருக்கேன். வீட்டுல இருந்து என் வீடு வரைக்கும் இந்த வலைய போடலாம். தண்ணி இந்த வழியா போகும்போது ஜனங்க இந்த வழியா போகும்போது இதுல மாட்டிப்பாங்கல்ல, அப்ப அவங்களை காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இந்துவும் விந்துவும் வலைய ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு வரைக்கும் போட்டாங்க. இதனால ஊர் ஜனங்க எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போகாம அந்த வலையில வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதனால நிறைய பேரோட உயிரை காப்பதாங்க இந்துவும் பிந்துவும். அதுல இருந்த பரந்தாமையா, இந்து பிந்து, இன்னைக்கு ஊர்ல இருக்க ஜனங்களோட உயிரை காப்பாத்தி நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்துட்டீங்க. நீங்க பேத்திகளா கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படணும். ஆனா என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். உங்க அம்மாவை நான் அவமானப்படுத்திட்டேன். என்னால நீங்க இவ்வளவு வருஷம் ஏழையாவே வாழ்ந்திருக்கீங்க. இனிமேல் நீங்க அப்படி வாழணும்ன்ற அவசியமே இல்ல. நீங்க இங்க வரணும், என்னோட சொத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே பரந்தாமையா உள்ள வந்த போதுதான் தெரிஞ்சது அவங்க வசந்தா இறந்து போயிருந்தது பார்த்தாரு. அவரு ரொம்ப ரொம்ப அழுதாரு. தாத்தா, அம்மா இறந்து போகும்போது கூட உங்களை நல்லா பாத்துக்க சொல்லிட்டு தான் இறந்து போனாங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம உங்களை நல்லா பாத்துக்க சொன்னாங்க. அந்த கடவுள் நல்லவங்களை தான் சீக்கிரமா எடுத்துப்பாரு போல இருக்கு. நான் மனசு திருந்தி என் மருமகளை ஏத்துக்கலான்னு வரும்போது என் மருமகளை எடுத்துட்டாரு அந்த கடவுளை. அம்மாடி பிந்து, இந்து, வாங்க, மத்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும். நேரம் ஆகிறதுக்குள்ள முடிச்சாதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும். அப்படி பரந்தாமையா அந்த ஒரு ஜனங்க இந்து பிந்து எல்லாரும் செஞ்சு வசந்தா அம்மாவோட எல்லா காரியங்களையும் முடிச்சாங்க. ஊர் ஜனங்க எல்லாம் இப்ப ஆதரவா இருக்கிறத பார்த்து, தாத்தாவும் இருக்கிறத பார்த்து இந்துக்கும் பிந்துக்கும் கொஞ்சம் தைரியமா இருந்தது. அன்னில இருந்து இந்து பிந்து அவங்க தாத்தாவோட சந்தோஷமா இருந்தாங்க.